நேசம் தரும் இறைவன் பளிச்சென ஓசைவா மலையோ. நேசம் தரும் இறைவன் பளிச்சென ஓசைவா மலையோ. ஆகையால் இப்புண்ணிய கைங்கரியத்தை பரவச் செய்பவர்கள் எல்லோரும் திட்டமாக பெரிய தர்மங்களை செய்த புண்ணியசாலியர் ஆவார்கள். அந்த வகையிலே இந்த காரியத்தை எடுத்து செய்த அனைவருக்கும் எங்கள் சபைக்கரசர் சார்பாகவும் அந்த தேவர்கள் சார்பாகவும் நாம் தேவனை வேண்டி வாழ்த்துகிறோம். அடுத்த நிகழ்வாக தேவ சன்னதங்களும் மரளிகை தீண்டா சாலை ஆண்டவர் என்ற தலைப்பிலே காரியதரிசி மேவெளி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் முத்துப்பறை ஆற்ற வருகிறார்.
சமமல்லவேயது கொல்லதேயது சமமல்லவேயது சமரச வேதம் சாலை அமரர்கள் நீதம் தேகமுள்ள வரைக்கும் நீங்க ஏக வேத ஜாதி சண்டை தேகமுள்ள வரைக்கும் நீரா ஏக வேத ஜாதி சண்டை தேகமுள்ள வரைக்கும் நீங்க ஏக வேத ஜாதி சண்டை போக 69 ஜாதி வேதம் சமத்துவமதிஞான தேகமுள்ள வரைக்கும் நீரா ஏக வேத ஜாதி சண்டை போக 69 ஜாதி வேதம் சமத்துவம் அதிகான சமரச வேதம் சாலை அமரர்கள் நீதம் சமரச வேதம் சாலை அமரர்கள் நீதம் ஆமனு என்ற நாமோ அறிந்ததை நோக்கும் போது தேவர் போல் தோன்றுதென்ற தாயினை இந்த தாத்தா நாமனன் ஹுதயம் செய்த நம் குலதெய்வம் தன்னை சேமனற்குரியுரைக்க தோத்திரம் செய்வோம் வாரி கண்டறியா எந்தாய் பறை எல்லாவர்க்கும் மெய்யமுது இந்த தாயே மெய்யமுது இந்த தாயே பண்டகலி துண்டாடிட வந்த அம்மா வாக்கிருந்து குறிமொழிய வாரும் தாயே பாண்டிராஜன் இத கண்ணே பராபரையே பாண்டிராஜன் இந்த கண்ணே பரவரையே பாடுங்கூறி கூட நின்று மகரும் அம்மா பாடும் கூறி கூட நின்று பகரும் அம்மா தேனிமலர் மீதிருக்கும் வாணி அம்மா தேனிமலர் மீதிருக்கும்
உத்தமியே நாவில் நின்று உறையும் தாயே உத்தமியே நாவில் நின்று உறையும் தாயே நெடுங்கானோ யுகத்தவசில் நிறைந்த செல்வி நிற்குணத்தி நெஞ்சில் வந்து நில்லும் தாயே அந்தமே சிந்தை பதிந்த சந்தன கந்தங்கமழும் எந்தை மணி தந்தை தந்தையே வந்தோரு தந்தேசி என்ற விந்திர மந்திரமீந்தே செந்தூரும் சிந்தாமணி தந்து பந்த மதறிந்தறிந்து சந்ததமுறிந்தளவும் சிந்தை சிந்தும் காணேறியழும் வந்தது போதிந்து சிவ சந்திர வசந்த நிலை அந்தர்மாமுகந்த தீராந்தம் எங்கும் மெய்வழி ஏறி துலங்கிட வேண்டும் என்பதற்காக நேற்று கருத்தரங்கத்தையும் இன்று மாநாட்டினையும் அமைத்து இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய சபைக்கரசனுடைய சபைக்கரசனும் ஆதீனரும் அவர்களுக்கும் இந்த மாநாட்டை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற சாலை குணக்கண்ணி அவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கின்ற மெய்வெளியைச் சேர்ந்தவர்கள் சார்ந்தவர்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். தேவ சன்னதங்களும் மெய்மதமும் என்ற ஒரு தலைப்பிலே உங்களுடன் சில நேரம் கலந்து உரையாட நான் விளைகின்றேன். இந்த சன்னதங்கள் என்பதை பற்றி சாதாரணமாக உலகத்திலே என்ன நினைக்கின்றார்கள் என்பதற்காக 3 பேரிடம் நான் இது பற்றி கேட்டேன். ஒரு முருக பக்தரிடம் சென்று முருகப்பிரானுடைய சன்னதம் என்ன என்று அவரிடம் கேட்டேன். முருகப்பிரானிடம் சன்னதம் என்பதெல்லாம் இல்லை, ஆனால் இந்த அசுரர்களை கருவறுப்பதற்காக ஒரு வேலாயுதம் அவர் கையில் வைத்திருக்கிறார் என்று கூறினார். நான் அவரை விட்டுவிட்டு ஒரு வைணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவரிடம் கேட்டேன், விஷ்ணுவனுடைய சன்னதங்கள் என்ன என்று. அவரும் என்ன கூறினார், அவரிடம் ஆயுதங்கள் இருக்கின்றன, அசுரர்களை கருவறுப்பதற்காக ஆயுதங்கள் இருக்கின்றன, சன்னதங்கள் என்று நான் கேள்விப்படவே இல்லை என்று கூறிவிட்டார். சிவபக்தரை அவரிடம் தொடர்பு கொண்டு சிவபெருமானுடைய சன்னதங்கள் என்ன என்று கேட்டேன். அவரும் இந்த சூலாயுதத்தினாலே யமனை கூட சங்காரம் பண்ணுகிற ஒரு ஆயுதம் அவர் வைத்திருக்கிறார் என்று எல்லோரும் ஒருமுகமாக இந்த தெய்வம் என்று ஆலயங்களிலே பிரதிஷ்டை செய்கின்ற அத்தனை பேருக்கும் அவர்கள் இந்த அசுரர்களை கருவறுக்குகின்ற ஆயுதங்களை கையில் வைத்திருக்கிறார்கள் என்று ஒருமுகமாக கூறிவிட்டார்கள். இப்போது நமது தெய்வம் அவர்கள் சன்னதம் பெரு பருவம் என்று மான்மியத்திலேயே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த சன்னதம் என்பதனுடைய விரிவு சன்னத் என்ற முகலாய வார்த்தையிலிருந்து வருகின்றது. சாசனம், உரிமை சாசனம் என்று குறிப்பிடப்பெறுகிறது. இந்த ஆயுதத்துக்கும் சன்னதத்துக்கும் பாரதூரமான வித்தியாசங்கள் இருக்கின்றன. இவைகளை நாம் ஒவ்வொன்றாக நினைவு கூறப் போகிறோம். நமது ஆலயத்திலே அமைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆயுதங்கள் இருக்கின்றனவே, அவர்கள் உலைக்கூடத்திலே உருவாக்க பெற்றவை.
ஆனால் சன்னதங்கள் உயிர்கூடத்திலே உருவாக்க பெற்றவை. ஆயுதங்கள் உலோகத்தை உருக்கி செய்யப்பெற்றவை. இது உடம்பை உருக்கி செய்யப்பெற்றது சன்னதங்கள். இந்த சன்னதங்களை உருவாக்குகிறவர் ஒரு கொல்லம்பெற்ற ஆசாரி. ஆனால் இந்த சன்னதங்களை உருவாக்குவதற்கு முதல் முறையாக வழிகாட்டி வந்தவர்கள் மெய்க்குருபிரான் ஆச்சாரியர். இந்த சன்னதங்களை உருவாக்குவதற்காக சாதாரணமாக ஆயுதங்களை ஒரே நாளிலே எந்த ஆயுதத்தினாலும் உருவாக்கி கொள்ளலாம். ஆனால் சன்னதங்களை பொறுத்த அளவை அவர்கள் இந்த உலோகத்தை உருக்குவதற்கு நெருப்பை வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த சன்னதத்தை பெறுவதற்கு அதற்கும் நெருப்பை தான் வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த நெருப்பு நாம் உலகத்தில் காணுகின்ற, நம்மையெல்லாம் சுட்டு விடுகின்ற, பொசுக்கி விடுகின்ற, பஸ்பமாக்கி விடுகின்ற அந்த நெருப்பு அல்ல. அவர்கள் இந்த சன்னதத்தை பெறுவதற்காக நமது பாட்டையர் அவர்களை திருப்பரங்குன்றத்திற்கு அனுப்புகிறார்கள். அங்கு எலும்பு இளகி எப்படி அவர்கள் தவம் செய்தார்கள் என்றால், பஞ்சபொறிகளும் அந்த 50 புலன்களும் கருகி அவர்கள் தவம் செய்கிறார்கள். நீங்கள் எல்லாம் யாராவது திருப்பரங்குன்றத்திற்கு சென்று அவர்கள் தவம் செய்த அந்த குகையை காண நேர்ந்தால், கீழே அவ்வளவும் கள்ளி, அடிவாரத்திலே கள்ளிகள் இருக்கின்றன. மலையினுடைய ஒரு பாறை, ஒரு உச்சியில் குகை அமைந்துள்ளது. அவ்வளவும் குண்டு கல். ஏறக்கோ சில பல வருஷங்களுக்கு முன்னாலே அதிலே படிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த படி அவ்வளோ உயரமாக இருக்குது, ஏற முடியவில்லை. ஆனால் தெய்வம் இருந்த காலத்திலே அந்த குகையை மூடிக்கொண்டு ஒரு பெரிய பாறாங்கல் இருந்ததாக கூறுகிறார்கள். ஆகவே தான் பாட்டையருடைய ஆணையை அவர்கள் கையேந்தி அவர்கள் அந்த குகையை தேடி அதற்கு பின்னால் கண்டுபிடித்ததாக நமது மான்மியத்தில் வருகிறது. ஏறக்குறைய அவர்கள் நாசிக்கு வெளியே மூச்சு ஓடாத தவத்திலே, பிரம்மரந்தர நிலையிலே அவர்கள் தவம் செய்து கொண்டு அவர்கள் இந்த விழிப்புலகத்திற்கு வருகின்ற நேரம் இரவாக இருந்தால், அதற்கு முன்னால் அந்த மாதிரி எல்இடி லைட்டு, டியூப் லைட்டு, அந்த லைட்லாம் ஒன்றும் கிடையாது. ஆகவே அந்த இரவு நேரத்தில் அவர்கள் கீழே இறங்க இயலாது. பகலிலே அது மழை பெய்திருந்தாலும் அவர் கீழே இறங்க இயலாது. அந்த நேரத்திலே மீண்டும் அவர்கள் தவநிலைக்கு சென்று விடுவார்கள். ஆகவே இந்த சன்னதங்களை பெறுவதற்காக அவர்கள் தன்னுடைய உடம்பை இழக்கினார்கள், மெழுகு போல இழக்கினார்கள். பசி என்ற ஒரு தீயினால் நெருப்பில் அவர்கள் இழக்கினார்கள். இந்த உலகத்திலே மெய்ஞானத்தை பின்பற்றுகின்றவர்கள் என்று கூறுகின்றவர்கள், அந்த உலகத்தினர்கள் யாருக்கும் தெரியாத பல ரகசியங்கள் இந்த சன்னதம் என்ற ஒரு வார்த்தையிலே இருக்கிறது. இதுவரை நான் தொடர்பு கொண்ட சைவத்தைச் சேர்ந்தவர், வைணவத்தைச் சேர்ந்தவர், முருக பக்தர் 3 பேரும் இது ஆயுதங்கள் என்று கூறியிருக்க, இது அந்த தவத்தினுடைய மாட்சியினாலே, ஆட்சியினாலே அது அவளுடைய உடலிலே பதிகின்ற ரேகைகள் என்று ஒருவருக்கும் தெரியாது. அந்த ரேகைகளிலும் அந்த கைகளிலே அமைகின்ற ரேகைகள் என்று தெரியாது. அந்த கைகளிலும் இடது கரத்திலே என்னென்ன சன்னதங்கள், வலது கரத்திலே என்னென்ன சன்னதங்கள் என்றும் தெரியாது. ஒரு வேடிக்கையாக இந்த ஒரு நிதர்சனமான உண்மையை நாம் நினைவு கூறுவோம் என்றால், சிவபெருமானுக்கு வலக்கையில் சூலம் இருக்கிறது, இடக்கையில் துடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் தெய்வம் அவர்கள் அசலாக தவம் செய்து தன்னுடைய கைகளை
அந்த இருக்கின்ற ரேகைகளெல்லாம் மாறி அந்த தவமாட்சியினாலே அந்த சன்னதங்கள் ரேகைகளாக பதிந்தன என்றால் நினைத்து பாருங்கள். உங்களுடைய அனுபவத்திலே ஏதாவது ஒரு காயம் உன்னுடைய உள்ளங்கையிலே பட்டிருந்தால் அது ஆறும்போது அதே ரேகைகளுடன் தான் இருக்கும். அப்படி இருக்க இந்த உடலிலே அந்த சன்னதங்கள் ரேகைகளாக பதிய வேண்டுமென்றால் எந்த அளவிலே அவர்களுடைய உடல் மெழுகு போல உருக்கப்பட்டிருக்க வேண்டும். பசி என்ற ஒரு கொடுமையான தீயினால் உருக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, அந்த நாட்களே தெரியாத அளவிற்கு ஒரு தடயம் கூறுகிறார்கள். அந்த களியை சீவி 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 அதனுடைய சோற்றுப் பகுதியை அவர்கள் உணவாக ஏற்றுக்கொண்டு, அந்த ஏற்றுக்கொள்வதற்கும் தகுந்த நேரம் இருந்தால்தான் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அது பகல் நேரமாக இருந்து மழை பெய்தால் முடியாது, இரவு நேரமாக இருந்தாலும் முடியாது. அவர்கள் மீண்டும் அந்த பிரம்மரந்தர நிலைக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த மாதிரியாக அவர்கள் அந்த சன்னதங்களை பெற்ற காலம் எவ்வளவு என்று கணிக்கப் பெறவில்லை. அந்த கத்தி சீவி சீவி வளைந்து விட்டதாம். எவ்வளவு காலம் என்று எண்ணி பாருங்கள். நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நாளையில் 3 தரம் 5 தரம் அதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு நேரத்தில் அவர்கள் சீவி சீவி இந்த கத்தியே வளைந்து விட்டது என்றால் அவர்கள் எவ்வளவு காலத்திற்கு இந்த சன்னதத்தை அவர்களுடைய உடலிலே ரேகைகளாக பதிவு செய்வதற்கு அவர்கள் பாடுபட்டு இருக்க வேண்டும். ஆயுதங்கள் போல ஒரு நாளிலே உருவாக்கப் பெறுவதா? அவருடைய தவ மாட்சியினாலே நீண்ட நெடுங்காலமாக அவர்கள் பாடுபட்டு பெற்றது சன்னதம். அதில் 2 வகையாக பிரிக்கின்றார்கள். நீங்கள் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், இந்த சைவ உலகத்துக்கு தெரியாத ஒரு அதிசயம் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். வலக்கையில் துடி, இடக்கை தான் சூலம். மெய்வழி நூலில் 44வது பாடலில் பார்த்தீங்கன்னா வலத்தில் துடி, இடக்கையில் சூலம். அப்படி இருக்க இது அசலாக அவர்கள் இந்த சன்னதங்களை பெற்றவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் உலகத்திலே இந்த படங்கள் முதற்கொண்டு எல்லோரும் இந்த சூலாயுதத்தை ஏன் வலக்கையில் கொடுத்திருக்கின்றார்கள்? அதற்கு என்ன காரணம் கூறுகின்றார்கள் தெரியுமா? அசுரர்களை கருவறுப்பதற்கு ஆயுதங்கள் வேண்டும் என்றால் இடக்கையில் ஐயா எறிவார்கள், வலக்கையில் தான் சங்காரம் செய்வார்கள். ஆகவே அவர் வலக்கையில் சூலம் வைத்திருக்கிறார். ஏதாவது காரண காரியம் இருக்கா? வைணவ உலகத்திலே நாம் கேட்கும்போது அவர் கூறுகிறார், வலம்புரி சங்கு என்று தான் சொல்கிறோம். சங்கு வலக்கரமாச்சி, இடக்கை சக்கரம். சங்கு வலக்கரமாச்சி, இடக்கை சக்கரம். மெய்வழி நூலில் 41வது பாடலில் எந்த கையில் என்ன சன்னதங்கள் பெறுகிறது என்று அவர்கள் குறிப்பிடும்போது, இன்றைக்கி வைணவ உலகத்தில் யாருக்காவது இந்த ரகசியம் தெரியுமா? இந்த உண்மையை அறிவார்களா? இல்லை ஏன் சக்கரம் வலதுகையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு அருமையான கதை, இதிகாச புராணங்கள் எல்லாம் இருக்கிறது. ஒரு குளத்தில் முதலை இருந்தது. யானை அந்த குளத்திலே இறங்கிவிட்டது. முதலை கவ்விக்கொண்டது. ஆதிமூலமே என்று பிளிரியதான் யானை. பார்க்கடலிலே பள்ளி கொள்ளும் அந்த பரமன் உடனே சக்கராயுதத்தை எந்த கையில் வீசுவார்கள்? இடது கையில் வீச முடியுமா? ஆகவே இந்த துஷ்டத்தனத்தை நீக்குவதற்காக அவர் வலக்கையில் சக்கரம் வைத்திருக்கிறாள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதில் இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், தீர்க்க தரிசிகளிலே முதலான தீர்க்க தரிசி சௌராஷ்டிர நாயகம். கடைசி தீர்க்க தரிசி
நமது பெரியப்பா வடலூர் வள்ளல் பிரான் அவர்கள் உண்மை பத்திரிகையிலே ஒரு பெரிய ரகசியத்தை நாம் அதை திருப்பி திருப்பி சொல்லுகின்ற ஒரு காரணத்தினாலே அதனுடைய பெருமையும் அருமையும் நமக்கு தெரியாது. உண்மை பத்திரிகையிலேயே பல வகைப்பட்ட சமய வேதங்களும் சாத்திர வேதங்களும் ஆச்சார வேதங்களும் போய் சுத்த சிவ சன்மார்க்கம் ஒன்றே இனி எல்லா உலகத்தையும் வழங்கும். இதற்கு எவ்விதப்பட்ட தடைகளும் இல்லை. தடையற்ற பெருநெறி வழக்கம் இக்காலந்தொட்டு அளவிறந்த நெடுங்காலம் வரையில் வழங்கும். இது 29 வருஷத்திற்கு மேல் என்ற வருஷத்தை குறிப்பிடுகிறார்கள். 1872 அவர்கள் இது 29 வருஷம் என்றால் 1901. நமக்கு தென்பாகமாக ஞானசித்திபுரம் என்று வரும் சாலையில் வருகின்ற நமது கடவுள் இதற்கு முன் வந்ததாக சொல்லுகின்ற பல வகைப்பட்ட ஏற்பாட்டு கர்த்தர்கள், மூர்த்திகள், ஞானிகள், யோகிகள், அவதார புருஷர்கள் அவர்களில் ஒருவர் அல்ல. இப்படி சொல்லப்பெற்ற அவர்கள் யாவரும் தாங்கள் தங்கள் அனுபவங்களை குறித்து எதிர்பார்க்கின்றபடி எழுந்தருளுகின்ற தனி தலைமை பெரும்பதி என்று குறிப்பிட்ட காலமிட்டு அவருடைய செயலை வருதியிட்டு நமக்கு வெளியாக்கி இருக்கிறார்கள். அதிலே தனித்தலைமை பெரும்பதி என்று கூற இருக்கிற அடிப்படையான காரணம் என்னவென்றால், இதுவரைக்கும் 10 அவதாரங்கள் வந்ததாக கூறுகின்ற அந்த தசாவதாரத்திலே நமது தெய்வம் அவர்கள் கடைசி அவதாரமான கல்கி அவதாரம் என்று கூறப்பெறுகிறது. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், இன்னைக்கு தேதியில் கல்கி என்று கூறுகிறவர்கள் 10 பேருக்கு மேலே இருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் இப்படி இருக்கும் என்று தெரிந்தோ என்னவோ ஏறக்குறைய அந்த மச்சாவதாரத்தில் இருந்து ஆரம்பித்து இந்த கல்கி அவதாரம் வரைக்கும் அந்த தசாவதாரத்திற்கு என்று எந்த காலத்திலே அந்த சித்திரங்கள் வரைய பெற்றிருக்கின்றன எண்ணி பாருங்கள். இன்னைக்கு கோயில்களில் இருக்கு இந்த தசாவதாரத்திற்கு சித்திரங்கள் வரைய பெற்றிருக்கின்றன. அதில் கடைசி அவதாரமாக இருக்கின்ற கல்கி அவதார மூர்த்தி இருக்கு. பாய்ந்து செல்லுகின்ற ஒரு குதிரையில் ஆரோடித்து கொண்டு தாடி வைத்து கொண்டிருக்கின்ற அவர்கள் தலைப்பாய் வைத்திருக்கின்ற ஒரு உருவத்தை அமைத்திருக்கின்றார்கள் உருவிய வாளுடன். இதில் பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், யானையை நடத்துகிறவருக்கு பெயர் மாவுத்தன், குதிரையை நடத்துகிறவருக்கு பெயர் ராவுத்தன். பல பேர் கல்கி அவதாரம் நான் தான் என்று கூறியிருக்கின்ற இந்த உலகத்திலே இப்படியும் இருக்கும் என்று தெரிந்தோ என்னவோ எவ்வளவோ பழைய காலத்திற்கு முன்பாக இந்த சித்திரங்கள் வரைய பெற்று அவர்கள் ராவுத்தர் குலத்தில் தான் வருகை தர வேண்டும் என்று ஒரு சித்திரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. குடுமியார் கோயில் என்று ஒரு கோயில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறது. சிற்பங்களிலே அமைத்து காட்டியிருக்கிறார்கள். ஆகவே கல்கி அவதாரமூர்த்தியார் தனி தலைமை பெரும்பதியாக வருவார்கள் என்ற ஒரு காரணத்தினாலே 1872 சாங்கோப சங்கமாக இந்த 6வது திருமுறை நூலை எடுத்துக்கொண்டால் அவ்வளவு பாடல்கள், அருமையான பாடல்கள் அவர்கள் இறக்கி இருக்கின்றார்கள். இவ்வளவு தெய்வம் அவர்களுக்காக கவலைப்பட்டது கொஞ்சம் நஞ்சமல்ல. பாட்டையரும் கவலைப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு பாடலை இறக்க வேண்டும் என்றால் அவர் எவ்வளவு அதை பற்றி பேசியிருக்க வேண்டும். இவ்வளவு பெரிய ஒரு புத்தகமாக, அச்சிட்ட புத்தகமாக அது இறக்கப்பெற வேண்டும் என்றால் இந்த மெஞ்ஞானத்தை பற்றி எவ்வளவு அவர்கள் பேசியிருக்க வேண்டும். அப்படி இருந்தும் ஒருவராவது இல்லையா? கடையை விரித்தோம் கொள்வாரின்றி கடையை கட்டினேனே என்று கூறுகின்றார்களே, என்ன ஒரு கவலை, என்ன ஒரு பாடு. நமது தெய்வத்திற்கும் அதே கதி பின்னால் விளைந்தது. அவர்களை இல்லாமலே ஆக்கிவிட பெற வேண்டும் என்று வைத்த சதியெல்லாம் அவர்கள் முறியடித்து, அவர்கள் நடக்காத நடையாக இந்த கிராமாம்பரமே இல்லை என்று அவர்கள் நடந்து 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 10 ஆண்டுகளாக ஒருவரையும் கைபோட முடியவில்லை.
இன்று நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகின்றேன். இந்த மாநாட்டை சீரும் சிறப்புமாக முன்னின்று பொறுப்பேற்று நடந்து கொண்டிருக்கிறது ஒரு அம்மையார். மெய்வெளியிலே ஆதியிலே இதை முத்தாய்ப்பாக கால் வைத்தது மெய்வெளி உம்சுலம்மா. ஆண்கள் வரல. 10 ஆண்டுகளாக அவர்கள் பாடுபட்டு ஒரு பெண்குலத்திலே அவர்கள் முன்னிலே நின்று அவர்கள் எடுப்பெடுக்கின்றார்கள். அவர்கள் தனித்தலைமை பெரும்பதியாக வந்த ஒரு காரணத்தினாலே ஆதிமூல ஆவியே சகல வல்லபங்களையும் பெற்று வந்த ஒரு காரணத்தினாலே சகல வல்லபங்களும் பெற்று வந்தார்கள் என்பதற்கு வாய்ப்பேச்சு அல்ல. இதுவரைக்கும் வந்த மெஞ்ஞான மகத்துக்கள் மேக்சிமம் உச்சகட்டமாக அவர்கள் பெற்ற சன்னதங்கள் 5. சிவபட்டம் பெற்றவர் 2. அவர் சூலாயுதம் துடி உடுக்கை பெற்றுகிறார். வைணவ சம்பிரதாயத்தில் உள்ள விஷ்ணு 5 சன்னதங்களை பெறுகிறார்கள். அவர் தான் முன்வந்த மெஞ்ஞான மகத்துக்களில் அதிகமாக பெற்றவர். சங்கு, சக்கரம், வில், வாழ், கதாயுதம். கானாபத்தியம் என்று சொல்லப்பெறுகின்ற விநாயகருக்கு அங்குசம், பாசம், மோதகம் எல்லாம் கூட்டிகிட்டே வாங்க. கௌமாரம் முருகப்பிரானுக்கு வேல் சன்னதம். ஆக 11 சன்னதங்களையும் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். என்ன ஒரு பாடு இருந்தால் அத்தனை சன்னதங்களையும் அவர் பெற்றிருப்பார்கள் என்று எண்ணி பாருங்கள். இதில் முக்கியம் என்னவென்றால், இதுவரைக்கும் கல் தோன்றி மண் தோன்றா காலம் என்று இலக்கியங்களிலே குறிப்பிடுவார்களே, அந்த காலத்திலிருந்து எத்தனையோ விஞ்ஞான மகத்துக்கள் 1,24,000 நபிமார்கள் என்று கூறுகிறார்கள். எத்தனையோ வேதங்கள், எத்தனையோ மதங்கள் இறக்கப்பட்டிருக்கின்றனவா அல்லவா? அவர்களில் ஒருவர் கூட இத்தனை சன்னதங்களை பெறவில்லை. இதிலே ஒரு முக்கியம் என்னவென்றால், இந்த சன்னதங்களையும் பெற்று யாரும் பெறாத சன்னதமாக பெற்றதுதான் இந்த கிள்ளாமன். இதுவரைக்கும் எத்தனையோ விஞ்ஞான மகத்துக்கள் வந்தார்கள் அல்லவா? இன்றைக்கு வைணவ சமுதாயத்திலே மிகவும் பெரிய ஆலயமாக போற்றப்பெற்று எல்லோரும் பக்தர்களாக கூடிக்கொண்டு சென்று வருகின்ற அந்த கொங்கணர் அவர் அடக்கமான ஸ்தலம் திருப்பதி. அதைப்போல நமது தமிழ்நாட்டிலே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆலயமாக கொண்டாடப்படுகின்ற பழனியிலே அடங்கியிருக்கிறவர் போகர். அந்த விதானத்தை பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும் வரை அவ்வளவு உயர்ந்த விதானத்திலே கட்டப்பெற்றது ராமேஸ்வரம். அதில் பதஞ்சலி முனிவர். இப்படி இவர்களெல்லாம் அவர்கள் அடங்கிய ஸ்தலங்கள் மிகவும் பிரசித்தமான புண்ணிய கஷேத்திரங்களாக கருதப்பெற்று இருக்கின்றன அல்லவா? ஆனால் அவர்களை பின்பற்றியவர்களுக்கு யாரும் தன்னுடைய தவத்தை அழிக்க இயலவில்லை. அவர்கள் அதற்குரிய தவத்தை அவர்கள் செய்யவில்லை. இன்றைக்கி மெய்வெளி சமுதாயத்தில் அவருடைய அருட்பிரசாதத்தை இங்கு மெய்வெளியிலே சார்ந்திருக்கின்ற 69 ஜாதிகளைச் சேர்ந்தவர்கள் நீடூழி வாழ்வது போலவே இந்த உலகத்தோர் இருக்கிறவர்கள் பின்பற்றுகிறவர்கள் நீடூழி வாழ்க என்ற ஒரு ஆசீர்வாத உரையை யமபடர் அடிபடு கோடாயுதக்கூரிலே அவர்கள் 3வது வாக்கியத்திலே இறக்கிறார்கள். ஏறக்குறைய பிறவிப்பிணி என்னும் அநியாய மரணத்தை ஒழிக்கவும் அவர்களை அழகையாக்கி என்றும் நரகத்தில் தங்க வைக்கின்ற யமபடரின் ஜெயித்திற்கரியதாகிய அவஸ்தை மேலிட்ட நரக அடையாள அச்சத்தினை ஜெயித்திருக்கும் ஓர் மெய்யொருட் குருபிரானை தேடி அடைந்து கெஞ்சி கேட்டாவது பூந்து கொண்டு என்றும் இவ்விரதை செயல் விளைந்தினான் என்ற பஞ்சேந்திரிய ராக்கவர்களை அடக்கி வாசனாஜெயம் மனோநாசம் என்னும் ஜெயத்தினை அடைந்து
அரங்கம் என்னும் பதிஞான வீட்டில் சாந்தி அடைதல் என்னும் பூர்வீக பூரண முழுமுதலாம் அழியாத சுயராஜ் இன்பத்தை அடைய வேண்டும். நாமெல்லாம் ரொம்ப தேடி இந்த மெஞ்ஞானத்தை பெற வேண்டும்னு நாட்டம் விட்டு வந்தோமா? மெஞ்ஞானம்னே என்னன்னே தெரியாது. இப்படி இருக்க நம்மையும் ஆட்கொண்டதும் அல்லாமல் ஏறக்குறைய மெய்வெளியில் முக்காவாசி பேர் வயதானவர்கள், எழுத படிக்க தெரியாதவர்கள். அவர்களுக்கும் இந்த மெஞ்ஞானத்தை ஒரு மூதாட்டியார் தெய்வத்திடம் வந்து, எனக்கு ஒன்றும் எழுத படிக்க தெரியலையே, நான் என்ன பண்ணுறதுன்னு அவரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. என்னை நல்லா பார்த்துக்க, நீ என்ன நினச்சிக்க, இதான் உனக்கு ஞானம் அப்படின்ட்டாங்க. எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு ஞானம் இல்லையா? அவர்கள் இந்த நாசிக்கு வெளியே மூச்சு ஓடாத தவத்தில் இருந்தார்களா? இல்லை அவருடைய சந்நிதி அடைத்து கெஞ்சி கேட்டாவது புகுந்து கொண்டார்களா? ஒன்றும் கிடையாது. ஆகவே இந்த மெஞ்ஞானத்தை, அவருடைய தவ வல்லபத்தை அழிப்பதற்குரிய தகுதியை தெய்வம் ஒருவரேதான் பெற்றார். அந்த வயதில் பொருத்தமான வயது, மெஞ்ஞானத்தில் பொருத்தமான வயது அப்படின்னு ஒன்று இருக்குது. 30வது வயது பொருத்தமான வயது, அதமமான வயது 31, 32, உத்தமமான வயது 28, 29. 28, 29 என்பது அதமமான வயது, உத்தமமான வயது. 30 பொருத்தமான வயது, 31, 32 அதமமான வயது. 32 வயதிற்கு பின்னாலே மெஞ்ஞானிகள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நல்லா நினைச்சு பாருங்க. சட்டதிட்டத்திலேயே நம் தெய்வம் அவர்கள் 64 வயது என்று அந்த 32 வயதினை மாற்றி 64 வயது வரைக்கும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். என்ன ஒரு வல்லபம் இருந்தால், அவருடைய சன்னதத்தை பெற்றதனுடைய அந்த ஆட்சி மாட்சி இருந்திருந்தால், தகுதியில்லை என்று மற்ற மெஞ்ஞான மகத்துக்கள் எல்லாம் கூறுகின்ற அந்த நிலையிலே அதை 2 மடங்காக ஆக்கி 64 வயதிலே ஒருவரை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 30 வயதுக்கு மேல் 34 வயதுக்குரிய தவத்தை அவர்கள் அள்ளி வழங்க வேண்டும். இதிலே ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், ஒரு நிகழ்ச்சியை நான் குறிப்பிடுகின்றேன். மேவெளி சங்குமுனி அனந்தர், அவர் ஏற்கனவே ரிட்டையர் ஆகி இளவட்டமாக இருப்பார்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் தனது தாயாரை அழைத்து வந்து இவரை தெய்வம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அவர் தாயாருக்கு நாங்கள் வைத்த பேர் யூ பாட்டி. அந்த அம்மையார் தலையை குனிந்து கொண்டே தான் வந்திருக்கு. அவரை ஆகாயமே பார்த்தது கிடையாது, தரையைத்தான் பார்த்துருக்கோம். தெய்வத்தினுடைய பாதங்களை பார்த்திருப்பார்கள். அவரை போய் மெம்பர் ஆக்கணும்னு கேட்டால் தெய்வம் என்ன சொன்னாங்க, அது 90 வயசுக்கு மேலே இருக்கும் அந்த பாட்டி. இந்த செக்ரட்டரிமார்கள் இருக்காங்களே, இவங்க ஆட்சேபிப்பார்கள், நான் ஏற்றுக்கொண்டேன். சட்டத்தில் குறிப்பிட்டது 64. அவர்கள் அவருடைய கருணையினால, பேர் இரக்கத்தினால, கிருபையினால 90 வயதுக்கும் மேலான ஒரு மூதாட்டியரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு வாரம் இருந்தது. அதுக்கப்புறம் யூ பாட்டி ஐ பாட்டி ஆகிவிட்டது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். அது ஏதாவது படித்ததா என்னமோ? அந்த அவருடைய பாதங்களை பார்த்துருக்கோம், அவருடைய முக லாவண்யத்தை கூட பார்த்திருக்குமா என்பது சந்தேகம். அந்த மாதிரி வழங்கியது. அப்போ தெய்வத்தினுடைய தனி வல்லபம், தனித்தலைமை பெரும்பதியாக வருவார்கள் என்று வடலூரார் கூறுகின்றார் என்றால், அந்த சட்டத்தையே மாற்றிவிட்டார்கள்.
மெஞ்ஞானத்திலே 32 வயதுக்கு மேலாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள பெற மாட்டார்கள் என்ற சட்டத்தையே மாற்றிவிட்டார்கள். ஜனகர், சனந்தனர், சனத்குமார, சனாதனர் என்ற 4 முனிவர்களுக்கு தட்சிணாமூர்த்தி அவர் உபதேசம் வழங்குகிறார். யாருக்கு? ஜனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனாதனர் முனிவர்கள், ராஜ முனிவர்கள். கல்லாலின்புடையமர்ந்து நால்மறை ஆரங்கம். நான் கூட வேடிக்கையாக சொல்லுவேன், 4 முறை எல்லாரும் சொல்லிடுவாங்க, இறுக்கியோ சாமதர்வன்மை. எங்கள் ஆரங்கம் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலான்னு நான் கேட்டிருக்கேன். பல பேருக்கு தெரியாது, அந்த சப்ஜெக்டே தெரியாது. அப்புறம் அதுக்குள்ளே எப்படி படிக்கிறது? 4 முறை ஆரங்கம் கற்ற கேள்வி வல்லார்கள் 4வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். எங்கள் இந்த இலக்கணத்தில் நாமெல்லாம் இருக்கோமான்னு கொஞ்சம் நினச்சி பார்த்துருக்கேங்க. தெய்வத்திடம் நம்ம உபதேசம் பெற்றவர்களெல்லாம் கொஞ்சம் எட்டி பாருங்க. இது தட்சிணாமூர்த்தி அவர்கள் உபதேசம் வழங்கியதாக ஒரு சேக்கிழார் கொடுக்கிற பெரிய புராணத்தினுடைய பாடல். இந்த மாதிரி தகுதி வேண்டும் என்று கூறியிருந்தால் இங்கே யாராவது ஒருத்தராவது தேர்ந்தெடுப்பார்களா? நமக்கெல்லாம் அந்த தகுதி இல்லாவிட்டாலும் கூட அவளுடைய பெருங்கருணையினால், பேர் இரக்கத்தினால 1872 கடையை திறந்தோம், கொள்வாரின்றி கடையை கட்டிவிட்டோமே என்று சொல்லி ஒருவரும் தேரவில்லையே என்பதற்காக இந்த மெஞ்ஞானத்தை பெறுவதற்கு என்று வரித்துள்ள இதுவரை இந்த மெஞ்ஞான சரித்திரத்திலே சில சட்டத்திட்டங்கள் இருக்கும் அல்லவா, அவைகள் அனைத்தையும் தளர்த்தி விட்டார்கள். இதற்கு வயதா வரம்பு இல்லை, படிப்பா மெய்க்கல்வி கலாசாலை என்று ஒன்று இருக்கிறது, இதில் இந்த நாளில்தான் வர வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இல்லை. இப்படி ஒரு யூனிவர்சிட்டியா? யாரை கேள்விப்பட்டது உண்டா? அந்த கலாசாலையில் இன்னார் தான் என்ன கட்டணம்லாம் ஒன்றும் கிடையாது, எப்போனாலும் வரலாம், எப்போனாலும் போகலாம்னு. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால், அவங்க கதவே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஒரு அந்த சரித்திரத்தினுடைய மெஞ்ஞான சரித்திரத்தினுடைய பரம்பரையை நாம் எண்ணி பார்த்தோம் என்றால், முதல்ல தெய்வம் மான்மியத்தில் இறக்கி வச்சதைத்தான் நான் சொல்லியிருந்தேன். ஒரு மெய்குருபிரானை தேடி அடைந்து கெஞ்சி கேட்டாவது அப்படிங்கிறதுல பல வம்சம். நந்தனார் ஒன்றும் முடியலை. கபீர்தாஸ் கதையை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் நேராக ராமானந்தரை சந்திக்க முடியவில்லை. குளத்துக்கரையில் அவர் மெஞ்ஞானம் பெற்றதாகத்தான் சரித்திரம் சொல்கிறது. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சந்திக்க முடியவில்லை. அதற்கு பின்னாலே அந்த சமுதாயத்தினுடைய அந்த கட்டுமானம் குறைய குறைய நமது பைபிள் அதில் என்ன சொன்னாங்க? தட்டுங்க, நான் திறந்து விடுகிறேன் அப்படின்னாங்க. அதற்கு பின்னால் வடலூரார் கதவையே திறந்து வைத்தார், ஆனால் ஒருவரும் வாங்கவில்லை. தெய்வம் அவர்கள் கதவே இல்லாமல் ஆக்கிவிட்டார். ஏதாவது தடை இருக்கிறதா? 24 மணி நேரமும் வணக்கம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்துவிடும் இல்லாமல் ஒரு உளவு சொன்னாங்க. எம்மை உன் நினைவானது உன்னில் இழுத்து வைத்து கொள்ள செய்வதுவே அன்பு. உலகத்தில் என்ன நினைக்கிறோம்? இந்த வைத்தியர் சிவசெல்வந்தருக்கு லட்டுன்னா நிறைய பிடிக்கும் அப்படின்னா, நான் லட்டு வாங்கிட்டு போனேன்னா அவரோட அன்பாக இருக்கேன்னு அர்த்தம். அதான உலகத்தில் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படியல்ல, எம்மை உன் நினைவானது உன்னில் இழுத்து வைத்து கொள்ள செய்வதுவே அந்த அன்பு. அந்த அன்பு உன்னிடத்தில் மேலும் 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 பெருகி மாறாது நிற்க செய்வதுவே உன்னை சிவமாக்குகிறது. மான்மியத்திலே இதற்காக ஒரு ஓமானமே கொடுக்கின்றார்கள். தோற்றத்திலே வேறு, அது ஊர்ந்து சென்றுகின்ற புழு. அது ஒரு குழவி, பறந்து செல்லுகின்ற குழவி, அது வேறு தோற்றம்.
அது கொட்டுகின்ற கொடுக்கினாலே அந்த கொட்டினுடைய கொடுக்கை நினைத்து நினைத்து அவளுடைய ரீங்கார நாதத்தை நினைத்து நினைத்து அந்த ஊர்வனமாக இருக்கின்ற அந்த தோற்றத்தில் இருக்கின்ற புழு பரப்பனவாக மாறி செல்கிறது. இதைத்தான் நீ நினைத்தால் போதும் என்று அவர்கள் வரித்தார்களே தவிர மெஞ்ஞானத்துக்கு ஆதி காலத்திலே எடுத்து வைத்த அந்த சட்டங்கள் நமக்கு ஒன்றாவது செல்லுமென செல்லவே செல்லாது. ஒரு நிகழ்வை நாம் நினைவு கூறுகிறோம். பட்டினத்தார் அவர் ஜமீன்தார், பத்திரகிரியார் அவர் ராஜா. இவருடைய சிஷ்யர் பத்திரகிரியார். இவர் துறவு பூண்டுகிறார். எங்கள் துறவு பூண்டு வந்தவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாருங்க அரண்மனையில். இவர் கிழக்கு வாயிலில் இருக்கார், அவர் மேற்கு வாயிலில் இருக்கார். இவர்கிட்ட போய் ஒருத்தர் வந்து ஏதோ பிச்சாந்தேன்னு ஏதோ பிச்சை கேட்டுவிட்டார். அந்த மேற்கு வாயிலில் ஒரு பெரிய சம்சாரி இருக்கார், அவர்கிட்ட போய் வேணுங்கிறத வாங்கிக்கன்னு அவர் சொல்லி அனுப்பிட்டார். அவர் அதையே ரிப்பீட் பண்ண உடனே அவர் நினச்சி பார்க்காரு, சம்சாரியா, நான் எங்கே சம்சாரி, அரண்மனையை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு அவர் எண்ணி பார்க்கிறார். ஏதோ பிச்சை போட்டால் கையில் ஒரு ஓடு வச்சுருந்தாராம். ஏங்க ஒரு ஓடு கூட வச்சுக்கப்படாதா? ஓடு வச்சதுனால சம்சாரி, மிச்சத்தை சாப்பிட்றதுக்கு ஒரு நாய் இருந்தது, அதனால் ஒரு பெரிய சம்சாரி. இதை கேட்டவுடன் அந்த ஓட்டினை உடைத்து அந்த நாயும் கொண்டதாக நிகழ்ச்சி வருகிறது. இதே பாணியில் தான் தெய்வம் வந்தார்கள். கண்டதும் பெண்டு பிள்ளை கைவிட்டார், காதல் பிறப்பு தாய் எந்த விட்டார், ஊரை விட்டார், முன் உறவு விட்டார், ஊடும் பொருளையும் விட்டு எழுந்தார், விட்டு விட்டோம் என்ற எண்ணமும் விட்டார். ஓடு கூட கிடையாதா? ஒன்றும் கிடையாது. விட்டு விட்டோம் என்ற எண்ணத்தை விட்டு அவர்கள் துறவு கொண்டு செல்கிறார்கள். ஆனால் அதே பெருமான் பொதுவாக மெஞ்ஞானத்தை அடைவதற்கு 12 ஆண்டுகள் என்று வரித்திருக்க, நமது தெய்வம் ஆதிமூல ஆவியே உருவெடுத்து வந்திருந்தாலும் கூட அதை 2ஆக பெருக்கி 24 ஆண்டுகளாக மாற்றினார்கள். 24 ஆண்டுகளாக கடும் சோதனை. நீங்கள் இதிகாச புராணங்களிலும் சென்ற நமது மெஞ்ஞானத்தை பின்பற்றிய அந்த சாமியார்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவதார புருஷர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுடைய சரித்திரத்தை பார்த்தோம் என்றால் ஏதோ இடத்துல ஒரு ஆசிரமம் கட்டி அங்கே இருந்திருக்காங்க. ஆசிரமத்தை மாற்றி இருக்கிறார்கள். கிஷ்கிந்தை போன்ற இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன் நம்ம பாட்டையா 600 வயசு என்று கூறப்பெறுகிறது. ஏதோ ஒரு இடத்துல ஆசிரமம் கட்டிக்கிட்டு இந்த மெஞ்ஞானத்தை ஒரு வளர்த்திருக்கலாமே அப்படின்னு இருந்தால், நடந்து 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 அவர்கள் சென்ற காடுகளிலே அவருக்கு என்ன பயிற்றுவித்தார்களாம், இதிலே இந்த குகை எப்படி இருக்கிறது, இந்த மிருகங்களுக்கு இடையில் எப்படி வாழுவது, உணவின் போக்கு எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் கற்றுக் கொடுத்தார்களாம். ஆகவேதான் அவர்கள் அனைத்து சன்னதங்களையும் பெற்றுவிட்டார்கள். இதை எதை குறிப்பிட்டு கூறுகிறேன் என்றால், இந்த கிள்நாமம் அவர்கள் பெற்றதனுடைய வல்லபம் இதுவரைக்கும் வந்த மெஞ்ஞான மகத்துக்கள் கையேந்தியவர்களுக்கு தன்னுடைய தவத்தை அள்ளி வழங்க இயலாது. ஆனால் நம் தெய்வம் அவர்கள், முக்கியமாக நம்ம சமுதாயத்தில் முக்கால்வாசி பேர் எழுத படிக்க தெரியாதவர்களுங்க. உங்களுக்கெல்லாம் கணக்கு தெரியாது, ஏதோ 1-2 பேர் படித்தாளர்களை வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த எழுத படிக்க பாட்டிமார்கள் ஏற்கனவே இந்த திருமஞான குரலில் 57வது வாக்கியத்தை நான் கூறினேன். அந்த வாக்கியத்தில் அந்த ஒட்டுதல் தான் அவர்களுக்கு வேண்டும். நீ என்னை என்னையே நினைந்தழு, உன் மனத்தினை என்னிடையே வை, என்னையே நினைந்திரு, மற்ற எனக்கே பூசனை செய், என்னையே குருவாய்க்கோள், எப்போதும் இது செய்யல், என்னையே வந்தடைது இருமையே இருமையே. பார்வையில் பாண்டியன் தன்னினை வைத்திட பார்க்கும் தொழில் வேறு இல்லை என்றெல்லாம் நமக்கு அறுதியிட்டு உறுதி கூறியிருக்கின்றார்கள். அதற்கு காரணம், இதுவரை
வந்த மெஞ்ஞான மகத்துக்கள் பெற்ற அனைத்து சன்னதங்களையும் 11 சன்னதங்களையும் பெற்று யாரும் பெறாத சன்னதமாக பெற்றதுதான் இந்த கீழ்நாமம். அதத்தினுடைய தவ மாட்சி என்னவென்றால், கையேந்தியவர்களுக்கெல்லாம் இந்த தவத்தை வாரி 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 வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்று நேற்றும் அல்ல, ஏறக்குறைய 1976ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அவர்கள் தன் தூலத்தை மறைத்து கொண்ட பின்னாலே எனக்கு மேலதிகாரி இருந்த ஒரு டெப்டி கலெக்டர் என்னிடம் கேட்ட முதல் கேள்வி ஏனென்றால், அவர் 10-12 தடவை வந்திருக்காரு ஆலயத்துக்கு தெய்வம் இருந்த காலத்தில். நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த ஜீவ பிரயாணம் இப்போது நடக்குமா? அவர்கள் தங்கள் தூலத்தை மறைத்து கொண்டார்கள். நீங்கள் எந்த தவம் செய்யவில்லை என்பது எனக்கே தெரியும். ஆகவே இந்த ஜீவ பிரயாணத்துக்கு உரியவர்களாக நீங்கள் ஆவீர்களா என்று ஒரு கேள்வியை கேட்டார். யதார்த்தமான ஒரு கேள்விதான். நான் கூறினேன், எங்களுக்கு எங்களுடைய தெய்வம் எத்தனையோ விஷயங்களை எடுத்து வழங்கியிருக்கிறார்கள், போக போக தெரியும் என்று கூறினேன். ஒரு ஆச்சரியம் பாருங்க. 1977ஆவது ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி மெய்வழி அப்துல் லத்தீப் அனந்தர் அவர் உறவினர் வந்திருக்கார், சிராஜின் மனைக்காயமை. அவர் அந்த அடுப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த சாதாரணமாக ஒரு கொம்பில் இருந்து இன்னொரு கொம்பிற்கு ஒரு பறவை பறந்து செல்கிறது கூட செல்வார்கள் அல்லவா, அந்த நேரம் கூட இல்லை. அவர் இதெல்லாம் பார்த்துட்டு விடுதிக்கு போய் படுத்துக்கிட்டார்னா என்ன, அடக்கமாயிட்டார். அந்த அடக்கம்தான் முதலாக தெய்வம் தன் தூலத்தை மறைத்து கொண்ட பின்னாலே எல்லோரும் பார்த்த முதல் அடக்கம். மற்ற இடங்களில் இருந்திருக்கலாம், ஆனால் எல்லோரும் கூடியிருக்கின்ற அந்த நிறைந்த அந்த திருவிழாவில் முதலாக பார்த்த காட்சி மெய்வழி அப்துல் லத்தீப் அனந்தர். அதில் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால், அவர் கடலூர் பண்டுட்டி அந்த பக்கம் நிறைய கூட்டம். அதனால் நாங்கள் எல்லோரும் அந்த பிம்பத்தை வச்சிட்டோம், அவங்க வரட்டும் அப்படின்னு. இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, நீங்கள் எல்லாரும் பல பேர் பார்த்துருந்தாலும் இந்த ஆச்சரியத்தை குறிப்பிட்டு பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் வாய்க்க வேண்டும். அவர் அன்னைக்கு அந்த திருவிழாவை முன்னிட்டு நல்லா ஷேவ் பண்ணியிருந்தாருங்க, செவத்த உடம்பு. மறுநாள் நாங்கள் வைத்த பின்னாலே பார்த்தால் முடி முளைத்திருக்கிறது. எங்கேயாவது கேள்விப்பட முடியுமா? இது இப்போ நாங்கள்லாம் முன்னால் தீர்த்தம் கொண்டாந்துருக்கோம். தெய்வம் இருந்த காலத்தில் நாங்கள் வந்தால் தீர்த்தம் கொடுத்துட்டு அடக்கம் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் வைத்திருப்பதில்லை. இவர் ஷேவ் பண்ணதினாலும் வைத்திருந்த ஒரு காரணத்தினாலும் இப்படி ஒரு ஆச்சரியத்தை நாங்கள் கண்டோம். இதற்கு என்னையா தகுதியை? அவர் ஹெட் கான்ஸ்டபிளாக இருந்தார். என்ன நாசிக்கு வெளியே மூச்சு ஓடாத தவிர்த்துக்கு நமக்கு யாராவது தொடர்பு இருக்குதா? உணவு வகையில் ஒரு பத்தியம் ஏதாவது இருக்க முடியுதா? இப்படி தனித்தலைமை பெரும்பதியாக வந்த ஒரு காரணத்தினாலே இதுவரைக்கும் வந்த மெஞ்ஞான மகத்துக்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிலே அவர்கள் வழி காட்டினார்கள், இவர்கள் வழி கூட்டினார்கள். இந்த மாதிரி நீங்கள் தவம் செய்ய வேண்டும் அவர் காட்டி, அவருடைய சிஷ்யர் அந்த பகுதியிலே சென்று அவர்கள் தவம் செய்ய வேண்டும். தெய்வத்துக்கு ஒன்றும் வேண்டாம், நீ கையேந்தும் போது கையில் மட்டும் சகதி இல்லாமல் பார்த்துக்கேன்ட்டாங்க. சுத்தமாக வை, உனக்கு பாலை வருது, இவ்வளோதாங்க. இந்த காரணத்திலே இந்த சன்னதங்களில் இன்றைக்கி எவ்வளவு ஆச்சரியம் இருக்கிறது என்றால், சைவம் கூறும் உலகத்திலே இந்த சூலாயுதம் என்பது அசுரர்களை ஒழிப்பதற்காக வந்தது என்று கூறப்படுகிறது. சக்கரம் என்பதும் வைணவ சமுதாயத்திலே அரக்கர்களை ஒழிப்பதற்காக உள்ளது என்று கூறப்படுகிறது. கௌமாரம் என்ற சமயத்திலே முருகப்பிரான் அவர் வேல் சன்னதமாக வாங்கி சூரபத்மாசனம் என்ற சூரபத்மனை குளிப்பதற்காக வந்ததெல்லாம் கூறப்படுகிறது. ஏன் ஆதி காலத்திலே அந்த மெச்சாவதாரம், கூர்மாவதாரம், நரசிம்ம அவதாரம், வராக அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ணாவதாரம்
இந்த அவதாரத்தினுடைய நிகழ்வுகளை எல்லாம் எண்ணி பார்த்தோம் என்றால் எல்லோரும் கருவறுக்கப்பட்டிருக்கிறார்கள், எதிரிகள் எல்லோரும். கடைசியாக கிருஷ்ணாவதாரத்திலும் கூட அந்த துரியோதனாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு அவதாரத்திலையும் பார்த்தா இரண்யகசிப்பு அவர் கொல்லப்பட்டார். இப்படி அவர்களை துஷ்டர்களை நிக்கிரகம் செய்து என்றால் துஷ்டர்களை அழித்தல் என்பதுதான் இதுவரை நடந்திருக்கிறது, கிருஷ்ணாவதாரம் வரை. ஆனால் ஆதிமூல ஆவியே உருவெடுத்து வந்துள்ள இந்த காலத்திலே, கல்கி அவதாரமூர்த்தியாக வந்த காலத்திலே இந்த துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனத்திற்கு ஒரு இலக்கணம் வகுக்கிறார்கள். பேரறமாகிய தன்னை அறியும் தவமுறையில் தலையிட்டு நின்று சாதிக்கும் ஜீவ சுயராஜ்ய துரையவர்களை கைதூக்கிவிட்டு மேம்பாடு அடை செய்வதற்கும், அந்த அறச்செயலின் கண் இல்லாத மரச்செயல் புரிந்து கொண்டிருக்கும் துஷ்ட ஜனங்கள் அனைவரையும் அதை விட்டு விலகுதலாக்கி அழிப்பது அல்ல, துஷ்டர்களை சிஸ்டர்களாக ஆக்குவது. வீட்டில் மூட்டைப்பூச்சி இருந்ததுன்னா மூட்டைப்பூச்சி தான் நசுக்கணும், வீட்டையே கொளுத்தக்கூடாது. அவர்கள் ஒன்று கூறுகிறார்கள், நீ ஒரு முள்ளு முனை கூட செய்ய தெரியாதே, உன் குழந்தை ஒரு போக்கிரித்தனம் பண்ணேன்னா அதை ஒரு ₹1,000 வச்சுக்கிட்டு கொண்டு பிடிப்பியா? ஒன்னாலேயே நீ செய்ய மாட்டியே. இவ்வளவு பெரிய கோகுலங்களை மனிதனுக்காகவே படைத்த இறைவன் அவனை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் விஞ்ஞானிகளை அனுப்பினார்கள், மதங்களை உருவாக்கினார்கள், வேதங்களை இறக்கினார்கள். அப்படி இருக்க அவர் இவர்களை கொல்ல வேண்டும் என்பதுதான் அடிப்படையா? அது சரியில்லை என்று இது சிஷ்ட பரிபாலனம் என்பதற்கு துஷ்ட நிகிரகத்தை சிஷ்டருக்கு பரிபாலனமாக மாற்றிவிட்டார். நான் இதை சம்பந்தமாக ஒரே ஒரு நிகழ்ச்சியை நான் குறிப்பிடுகின்றேன். துஷ்ட நிகிரகம் எப்படி நடந்தது என்பதற்கு பெயர் குறிப்பிடவில்லை, ஆனால் பகுதியை குறிப்பிடுகிறேன். ஈரோட்டிலே ஒருவர், ஏனென்றால் நான் ஈரோட்டிலே பணியாற்றியவன். அங்கே ஒருத்தர் நான் சேர்ந்த போதில் ஒருத்தர் என்னை சந்தித்தார். என்னை பற்றி கேட்டு பாருங்க அப்படின்னார். இவரை பற்றி என்னத்தை போட்டு கேட்கணும்? அவர் பேரை சொன்னேன், நான் ஊர் பேர் சொல்லாமே சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த பேரை சொன்ன உடனே ஒவ்வொருத்தரும் நடுக்கிறோம். சுச்சு சரி, அதெல்லாம் இருந்து அவர் வந்த வரலாறு அவரே சொன்னார். அதை நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் சொல்கிறேன். அவர் ரொம்ப வல்லுனர், குடிமகன். அவர் டாக்டர் எவ்வளவோ அவருக்கு பல பக்குவங்கள்லாம் சொல்லி முடியலை. கடைசி எச்சரிக்கையை சொன்ன பின்னாலும் அவர் உடல்லாம் வெந்து போய்விட்டது. நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, இங்கே மெய்வெளிச்சாலையில் ஒரு பெரியவங்க இருக்காங்களா, அங்கே போ அப்படின்ட்டாங்க. மருந்து கொடுக்கல. அவர் எப்படி அழைத்து வந்தார்கள் என்று தெரியுமா? அவருக்கு ஊற்றி கொண்டேதான் அவரை அழைத்து வந்திருக்கிறார்கள். அவர் ஏற்கனவே வந்தவுடனே முதல்ல கேட்ட கோரிக்கை என்ன தெரியுமா? சாமி நான் படுத்துக்கிடட்டுமா எங்கள் சந்நிதியில். ஏற்கனவே முன்னாலே அவரை பற்றி சொன்ன ஒரு காரணத்தினால எல்லாம் வாசனையா படுத்துக்க அப்படின்னு சொன்னாங்க. அவர்களை ஆட்கொண்டு ஏறக்குறைய அதற்கு பின்னால் 29 வருஷங்கள் அவர்கள் இருந்து, அவர் யார் இவர்னு நான் சொல்லாமலே இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். அப்படி துஷ்டத்தனத்திலே அவர்கள் கைவிட்ட ஒரு கேஸை அவர்கள் ஆட்கொண்டு சிஷ்டனாக ஆக்கி அவர்களுக்கு வலதுகையாக ஆக்கினார்கள் என்றால் அந்த இலக்கணத்தை மாற்றிவிட்டார்களே. ஆகவேதான் தனித்தலைமை பெரும்படியாக அவர்கள் வந்தவர்கள் இந்த ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை அவர்கள் செய்தார்கள். கீழ்நாமத்தினுடைய சிறப்பு, எந்த தகுதியும் இல்லாத நமக்கு இந்த மெஞ்ஞானத்தை இல்லை, அந்த சாகாத தன்மையை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் கையேந்தியவர்களுக்கெல்லாம். இன்னொரு அதிசயம், யமன் அவனுடைய ஆயுதம் என்ன தெரியுமா? பாசக்கயிறு.
பாசக்கயிறை வச்சு அந்த கதை கூட அவங்க பார்த்துருப்பீங்கன்னா, மார்க்கண்டேயர் போய் அவருடைய 16 வயசில் சிவபெருமானை போய் ஆவி சேர்த்துக்கிட்டார் திருக்கடையூரில். இவர் தன்னுடைய கடமையை செய்வதற்காக பாசக்கயிறை தூக்கி எறிஞ்சார். அது அந்த மார்க்கண்டேயர் மட்டும் பட்டால் அவர் ஒன்றும் கோச்சிருக்க மாட்டார், சிவன் மேலேயே விழுந்துருச்சு. அதனால் அவர் மிகவும் கோபம் கொண்டு தன்னுடைய சூலாயுதத்தினால் அவரை சங்காரம் பண்ணிவிட்டார். இப்படின்னு நமக்கு கதை தெரியும். அந்த பாசக்கயிறை சிவபெருமான் எங்கே இருக்கார் தெரியுமா? கைலாயம் வடக்க இமயமலையிலிருந்து தெற்க வந்துட்டார். இப்போ நாங்கள்லாம் ஆஃபீஸராக இருக்கும்போது போனால், இப்போ நாங்கள் போனால் தாலுக்கா ஆஃபீஸில் இன்ஸ்பெக்ஷன் போகிறோன்னு வைங்க, தாசில்தார் எந்திரிச்சு போயிடுவார். அவர் சீட்டை நான் தான் கொடுக்கணும், அவர் அங்கே உட்கார முடியாது. அது மாதிரி தென்னாடுடைய சிவனையை போற்றின்னு தென்னாட்டுக்கு வந்தார்ல, தென்னாடு யாருக்குரிய சொத்து தெரியுமா? யமன், தெற்க யமன். அவருடைய பாசக்கயிறை அவர் வாங்கிட்டார். வாங்கி என்ன செஞ்சார் தெரியுமா? மெஞ்ஞானத்தை பெறுவதற்கு தெய்வமே கண்டதும் பட்டு பிள்ளை கைவிட்டார், காதல் பிறப்பு தாய் தந்து விட்டார், இப்படிலாம் போனாங்களே, எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டு சென்றோம்னு போனாங்க. தெய்வம் என்ன செஞ்சாங்க? திருமணம் ஆயிடுச்சா? திருமணமானா இவன் மெஞ்ஞானத்துக்கே லாய்க்கில்லைன்னு நினச்சிக்கிட்டு வாரான். இவங்க கேட்குறாங்க, திருமணம் ஆகிவிட்டதா இப்படின்னு. எங்கேயாவது கேள்வி உண்டா? என்ன மாதிரி நீ விட்டுட்டு வான்னு தெய்வமே அதை விட்டுட்டு தான் போயிருக்காங்க. சரி, திருமணம் ஆகலைன்னா திருமணம் பண்ணிட்டு வா, நான் சேர்த்து கொள்ளுகிறேன். எங்கேயாவது உண்டா மெஞ்ஞான சரித்திரத்தில்? மேவழி கோபாலயங்கார் அவருக்கு சரித்திரம் அவர் சொல்லும்போது, அவர் போய் திருமணம் பண்ணி அந்த மஞ்ச உடையோடு வந்து அவர் சேர்ந்து கொண்டாராம். இப்போ சரித்திரத்தில் எப்படி மாற்றிட்டாங்கன்னு பாருங்கள். சட்டம், கண்டதும் பெண்டு பிள்ளை கை கொண்டார், காதல் பிறப்பு தாய் தந்தை கொண்டார், முன் உறவு கொண்டார். யார்? நமக்கு. ஊடும் பொருளையும் வச்சு ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறியா? சரி, போய் ஆசீர்வாதம் போட்டு இருக்கார். ஊடும் பொருளையும் கொண்டு எழுந்தார். அவர் ஒருத்தர் சுந்தரம்னு ஒருத்தர் வந்தார், உங்களுக்கெல்லாம் தெரியும், கோயம்புத்தூர். அவர் சொன்னார், நான் கடிதம் எழுதுறதே 44 ஃபேக்ட்ரி உலகம் பூரா இருக்குது, கடிதம் எழுதுறது வந்து அந்த ஏரோப்ளேனில் தான் எழுதுவேன்னாரு. தெய்வத்துக்கு என்ன கவலைன்னா, ஒரு கவலை இது மாதிரி இருக்கே அப்படிங்கிறதுக்காக போய் பாருங்க, கவலை எப்படி இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாங்க. அதனால் சன்னதங்கள் என்பதற்கு அவருடைய வல்லபம் என்ன என்பதை நாம் பார்த்தோம். மெய் மதத்தினுடைய அடிப்படை இதுவரைக்கும் வந்த மெஞ்ஞானிகள், வந்த மதங்கள், அதனுடைய நோக்கம் என்னன்னு அந்த பெயர்லேயே கிடையாது. மரளி கைதீண்டா, அந்த மரளி கைதீண்டாமை தான் இந்த மதத்தினுடைய நோக்கம் என்பதற்கு எங்கேயும் கிடையாது. சைவம் எடுங்க, வைணவம் எடுங்க, எதுலையும் கிடையாது. இன்றைக்கி அது ஒரு இலக்கணம் கொடுத்தாங்க. சைவமாகட்டும், வைணவமாகட்டும், சௌராஷ்டிர மதமாகட்டும், புத்த மதமாகட்டும், கிறிஸ்துவ மதமாகட்டும், இஸ்லாமிய மதமாகட்டும், சீக்கிய மதமாகட்டும், எந்த கோடி காலத்தில் படைத்த எந்த ஒரு மதமாகட்டும், அது மனுக்குலத்திற்கு காட்டிய உன்னத வழி. சாவுடைய நேரத்தில் மரளி கைதீண்டா மகிழ்ச்சிகர நித்தியமுத்தி சொர்ண திருமேனி பிறப்பாகிய அந்த நன்மையை கைகூடுவது தான். அந்த மரளி கைதீண்டாமையை இன்று அவர்கள் பெற்ற அந்த சன்னதங்களுடைய மாட்சியினாலே, சட்டத்தையெல்லாம் மாற்றிய ஒரு காரணத்தினாலே கையேந்தியவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் ஸ்தோத்திரம் செய்து, அளவிலா வெகு காலமி பூமியில் பழமையான புராதன பூர்வீகர் நிழல் போலும் பிரியாதேனை ஆண்டையன், நிழல் போலும் பிரியாதேனை ஆண்டையன், தலையில்